2019 என்ன நிலைமை அப்படின்றத மேஜிக் வால் பகுதியில் விளக்குவதற்காக நிகழ்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. நீங்க தொடரலாம். நன்றி தேவப்பிரியன். இப்போ இருக்கிற விவாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம கருத்து கணிப்பினுடைய முடிவு எடுத்துக்கிட்டோம்னா இந்த முறை அந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் 25 இடங்கள்ல அந்த என்டிஏ கூட்டணி, காங்கிரஸ் தரப்பிலிருந்து 3 இடங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த தேர்தலில் 26 இடங்கள்ல பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த ஓட் ஷேரோட பாயிண்ட் அப்படிங்கிறது தான். ஏன்னா 61.04 விழுக்காடு அப்படிங்கிறது கடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு பதிவாகி இருந்தது. காங்கிரசுக்கு 31.88 இருந்தது. இப்ப 3 இடங்கள் கூடுதலாக இருக்கிறது. அப்ப இந்த வாக்கு வங்கியினுடைய வேறுபாடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அது காங்கிரசுக்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதே சமயம் பாரதிய ஜனதா கடந்த முறையே இருந்ததை விட இந்த முறை கூடுதலான இடங்களை தக்க வச்சிருக்கிறதுக்கான ஓட் பேங்க்ல தக்க வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவர்களுடைய பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 58 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஏற்கனவே இருந்ததுல இருந்து அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3% அப்படிங்கிறது வாக்கு வங்கியாவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போதைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது காட்டுது. பிற கட்சிகளுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறதுல வேற எந்த மாற்றமும் இல்லை. 7% அப்படிங்கிறது தான் கடந்த முறை இருந்ததுலயுமே இருந்தது. கர்நாடகாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் இப்போ ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலுமே இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை பொறுத்த மட்டும் அவர்களுடைய வாக்கு சதவிகிதத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு போட்டியாக இது இருக்கிறது. இப்போ விருந்தினர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த வேட்பாளர்கள் தேர்வில் இருக்கக்கூடிய சிக்கல் இது எல்லாத்தையும் தாண்டி அங்க மண்டல வாரியாக இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதத்தை இந்த முறை கடந்த முறை போன்று பாரதிய ஜனதா தக்க வச்சுக்குமா அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் வைஸும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது இந்த நேரத்தில் நம்ம அந்த விவாதத்துக்கு தொடர்றதுக்கான பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் தேவா. நன்றி காயத்ரி.